இந்த வீடியோல CapCut PC வெர்ஷனை எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது அண்ட் இன்ஸ்டால் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல Photon VPN டவுன்லோட்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா அது உங்களுக்கு டவுன்லோட் பண்ற லிங்க் வந்து கொடுக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் Photon VPN யூஸ் பண்றோம்னா இது ஃப்ரீ அண்ட் ஸ்டேபிளா இருக்கும். முக்கியமா பிரைவசிக்கு இந்த VPN பெஸ்ட். அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இங்க டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல இங்க விண்டோஸ் 11 10 இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இங்க டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கேக்குது, நீங்க லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே நெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா சில சர்வீசஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது. வேணும்னா டிக் பண்ணி இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. இல்லைனா இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. கீழே இருக்க கிரியேட் டெஸ்க்டாப் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனல் எண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 1 or 2 minutes ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிடுங்க. அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியூவாக ஒரு browser டேப் ஓப்பன் ஆகும். டேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செலக்ட் யுவர் பிரைசிங் பிளான் இருக்கு பார்த்தீங்களா, இதை விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க கண்டினியூ வித் ஃப்ரீன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல உங்க இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஸ்டார்ட் யூசிங் Photon VPN கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். நெக்ஸ்ட் நீங்க அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்க இமெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க Photon VPN ஓட டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க இங்க கொடுத்து சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பசில்ஸ் வரும். ஜஸ்ட் இதை டிராக் பண்ணி அந்த பிளேஸ்ல விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சைன் இன் பண்ணிட்டீங்க. ஸோ இங்க வெல்கம் டு Photon VPN இருக்கு. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆட்டோ செலக்ட்ல கனெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவா அதுவே வந்து நெதர்லாந்து கண்ட்ரியோட சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கு. உங்க இன்டர்நெட் பேஸ்டு வந்து கரெக்டா வந்து அதுவே சர்வர் கனெக்ட் பண்ணிடும். சர்வர் கனெக்ட் ஆனதும் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு CapCut ஃபார் பிசின்னு கொடுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்த லிங்கை வந்து செலக்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். அப்படி டவுன்லோட் ஆகணும்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மினிமம் 10 to 15 minutes ஆகும். ஆல்ரெடி வந்து நான் CapCut இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதை உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் வச்சிருக்க CapCut வந்து இப்போ ஓப்பன் பண்றேன். இப்போ CapCut ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க உங்க இமெயில் ஐடி கொடுத்து சைன் இன் பண்ணிக்கலாம், இல்ல ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு CapCutோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இம்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளேஸ்ல வந்து உங்களோட வீடியோஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் டெஸ்க்டாப்ல ஒரு வீடியோ வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி இம்போர்ட்ல ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணதும் உங்களுக்கு எனக்கு வந்து வீடியோ வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை ட்ராக்ல ஆட் பண்ணனும்னா ஜஸ்ட் ஒண்ணு இல்ல, இங்க பிளஸ் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் லைன்ல ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் இதுல நீங்க என்ன டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். இப்போ சில எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க லைட்னிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த எஃபெக்ட்டை ட்ராக் பண்ணி இங்க விடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ இது போல தான் நீங்க ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க ரெசல்யூஷன் இருக்கும், 4K இருக்கு, 2K, எந்த ரெசல்யூஷன் வேணாலும் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்க வீடியோ வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். மேலும் இது போல CapCut டியூட்டோரியல்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.